வாஷிங்டன் போஸ்ட் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அந்த போஸ்டினுடைய ஹெட்லைனை வாசிக்கும்போது நமக்கே கொஞ்சம் அள்ளு விட்டுருக்கும். அப்படின்னா அமெரிக்காவுக்கு சீனா ரிக்ரூட்டிங் கரண்ட் ஃபார்மர் யூஎஸ் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் அஸ் ஸ்பைஸ். இது எல்லா நாடும் செய்கிறது தானே. ஒரு நாட்டினுடைய அரசாங்க ஊழியர்கள் எப்போது ரிட்டையர்ட் ஆகிறாங்களோ அவங்கள ஸ்பையாக ரிக்ரூட் பண்ணுறது இன்னொரு நாட்டினுடைய கடமை. ஏன்னா அப்படின்னா மட்டும்தான் அந்த நாட்டை உளவு பார்க்க முடியும். பட் இந்த முறை சீனா ஸ்பைஸாக மட்டும் இவங்கள ரிக்ரூட் பண்ணலையாம். ட்ரேடு சம்பந்தமான பல விஷயங்களுக்காகவும் இதே மாதிரியான சீனாவினுடைய ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி இருந்துச்சு, பாகம் 9 எப்போது வரும் அப்படிங்கிறது தான். யுஎஸ் டாரிஃப் வார் பாகம் 9. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய வீக்கெண்ட்ஸ் சாட்டர்டே மற்றும் சண்டே உங்களால் ஏஐ டூவில் படிக்க முடியும், ஏகப்பட்ட விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் மறுக்கவா போகிறீங்க? கிட்டத்தட்ட 10,000 விலை இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ், லைவ் கோர்சஸ், 16 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த லைவ் செஷன் அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ரீயாக அட்டன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. புதுமையான சில விஷயங்களை படிக்க போகிறீங்க. முக்கியமான ஏஐ இன்வெஸ்டர்ஸ், ஏஐ ஃபவுண்டர்ஸ் நடத்தக்கூடிய இந்த 2 டே ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 11 மணிலேருந்து 7 மணி வரை ஒளிபரப்பாக போகிறது. பட் 10,000 ரூபா கொடுத்து வேண்டாம், ஃப்ரீன்னு சொன்னேன். அதற்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கான நாலேஜ் என்னெல்லாம் வளரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 20க்கும் அதிகமான ஏஐ டூல்ஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ளலாம். ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக மாறும். டேட்டா அனாலிசிஸ் வித்தவுட் கோடிங் அப்படிங்கிறதும், ஏஐ இன் எக்ஸல் மற்றும் கிரியேட்டிங் ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பில்டிங் டூல்ஸ் வித் ஏஐ வித்தவுட் ரைட்டிங் கோடு. அடுத்ததாக கிரியேட்டிங் ஸ்டன்னிங் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் யூசிங் ஏஐ டூல்ஸ், டெவலப்பிங் ஏஐ ஏஜென்ட்ஸ், ஆட்டோமேட்டிங் யுவர் ஒர்க் அப்படிங்கிற இந்த கான்செப்டில் நீங்கள் நிறையவே லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்த ப்ரொஃபஷனலாக வேணாலும் இருந்துக்கோங்க, டெக், நான் டெக், ஹெச்ஆர், இல்லாட்டி வேறு ஏதாவது டீச்சிங் ப்ரொஃபஷனல், யாராக இருந்தாலுமே இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரைனிங் எல்லாருக்குமானது தான். அதற்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. 1,00,000க்கும் அதிகமான மனிதர்கள் 40க்கும் அதிகமான நாடுகள்லேருந்து இந்த கோர்ஸில் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் சீட்டை இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் சீனாட்ட இருக்குது. அதுவும் சாதாரணமாக இல்லை, டெப்ட் பாண்டாக இருக்குது. அந்த $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை அப்படியே விற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட வெறும் பேப்பராக இருக்குது. அந்த பேப்பரை கொடுக்கும்போது அமெரிக்கா சீனாவுக்கு என்ன கொடுக்கணும்? $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பணமாக கொடுக்கணும். $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அமெரிக்காவினுடைய எக்கனாமியிலிருந்து அமெரிக்கா எடுத்து சீனாட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவினுடைய எக்கனாமி என்ன ஆகும்? அடி வாங்கும். நிறைய இடத்துல அடி வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ் அப்படிங்கிறதும், அவங்க லோன் கொடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாமே கம்மியாகும். ஸோ இப்படி கம்மியாகிறதுனால ஒருவேளை டாலர்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகலாம். இப்படி நம்ம நினச்சோன்னா இதே இடத்துல, இதே அமெரிக்கா சார்ந்திருக்கக்கூடிய இடங்களில் கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் அளவுக்கான பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க சீனா. $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கான அந்த பாண்டை விற்று $3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வேல்யூ குறைஞ்சிருச்சுன்னா அது சீனாவுக்கு 2 மடங்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால தான் சீனா இப்போதைக்கு அவங்களுடைய டெப்ட் பாண்ட் எதுவுமே விற்க போகிறது கிடையாது. அதற்கு பதிலாக அமெரிக்காவை க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான யுக்தியை கையெடுத்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் ட்விட்டர் பக்கம் போங்க, இல்லாட்டி சோஷியல் மீடியா பக்கம் போங்க, ஏகப்பட்ட சீனா அக்கௌண்ட்ஸ்லேருந்து, இல்லை இந்திய அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிற அக்கௌண்ட்ஸ்லேருந்துலாம் சீனாவினுடைய வீடியோ அப்படிங்கிறது ஷேர் ஆகிட்டே இருக்கும். அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டை பார்த்துருக்கீங்களா? சீனாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மீன் கடை, மீன் சந்தை மாதிரி சும்மா முக்குக்கு அத்தனை கேமராவுடன் ஒவ்வொரு நபர்களும் இருந்துட்டு இருப்பாங்க. காரணம் இருக்குது, அதுதான் அவங்களுடைய வளர்ச்சியாக இருந்தது. அந்த இன்ஃப்ளூயன்சஸை பயன்படுத்தி, அவங்களுடைய டிக்டாக்கை பயன்படுத்தி, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விதமான சேட் அப்ளிகேஷனை பயன்படுத்தி இப்போது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சீனா. அமெரிக்காவினுடைய பிராண்ட் வேல்யூவை உடைப்பது. யாருமே எதிர்பார்க்கல சீனா இப்படி ஒரு விஷயத்தில் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் சீனா பல நபர்களை ரிக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை வெளியிடும் போது, நெக்ஸ்ட் சீனா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்சஸை ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு தகவல் வெளியாகுது. இந்த நேரத்தில் சீனாவினுடைய அதிபர் எங்கே இருக்கார் தெரியுமா? நேராக வியட்நாம் போகிறார். வியட்நாமா? அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியமான நாடாச்சு. அமெரிக்காவினுடைய இம்போர்ட்டில் பெரிய அளவு ஒரு பகுதி வியட்நாம்லேருந்து தானே வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டால், எஸ், அதே இடத்துக்கு போன சீனாவினுடைய அதிபர்
கிட்டத்தட்ட 48 அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஒரு அக்ரிமெண்ட் 2 அக்ரிமெண்ட் இல்லை. இந்த 48 அக்ரிமெண்ட்டையும் அரசாங்கம் மக்களுக்கு காண்பித்ததா? 2 நாட்டு அரசாங்கமும் ப்ரெஸ் மீட்டில் என்னென்ன அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டுன்னு சொன்னாங்களான்னு கேட்டால் எதுவும் கிடையாது. அதாவது இது எல்லாமே சீக்ரெட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் இதை எப்படி தெரியுமா விமர்சிக்கிறார்கள்? சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வியட்நாமுக்குள்ளே வந்து அமெரிக்காவை ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக வியட்நாமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்தை இங்கே பார்க்க முடியுது. சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் வியட்நாமுக்கு வந்ததோடு நிற்கவில்லை. நேராக அவர் மலேசியா போகிறார். நேராக அடுத்ததாக அவர் கம்போடியா போகிறார். ஆசிய நாடுகளை ஒன்றிணைக்கும் வேலைகளில் சீனா ஈடுபட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கத்திய நாடுகள் இப்போது ட்ரேடு வாரில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்பட்டிருக்கிறது. செமிகண்டக்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் இதுக்கெல்லாம் இப்போதைக்கு வரி கிடையாதப்பா, 10லேருந்து 25% வரி தான், 145% வரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னால் கூட அது அமெரிக்காவினுடைய லாபமாகத்தான் பார்க்கப்படுதே தவிர பிற நாட்டு நலனாக அமெரிக்கா இதை செய்யலை. ஏங்க, சீனாவுக்கு நல்லது நடக்க போகுது, இந்தியாவுக்கு நல்லது நடக்க போகுதுன்னா அமெரிக்கா அந்த டேரிஃபை ஒரு யூட்டர்ன் போட்டிருக்காங்க. பாகம் 8 நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. அமெரிக்காவுக்கு அங்கே சிக்கல் வருது. மாஸ் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அமெரிக்காவினுடைய ஊடகம் பயன்படுத்துகிறது. அது என்ன மாஸ் கன்ஃபியூஷன்? எந்த நேரத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எந்த முடிவை எடுக்க போகிறாரு, எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வழிவகுக்க போகிறாரு, நம்முடைய மேனுஃபேக்சரிங் ஹப்பை எப்படி நம்ம உயர்த்தலாம், நம்முடைய மேனுஃபேக்சரிங் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறையை அரசாங்கம் எப்படி தரப்போகிறது, பிற நாடுகள்லேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வருவதற்கான சிக்கல் இருக்கா, இப்படின்னு சொல்கிறத அங்கே இருக்கக்கூடிய பில்லியனியர்ஸ் கேள்வியாக மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதமான பதிலும் அமெரிக்கா கொடுக்கறது இல்லை. கொடுக்கறதுக்கு அமெரிக்காட்ட பதில் கிடையாது. எங்கேருந்து நம்ம ரா மெட்டீரியலை கொண்டு வர போகிறோம், எந்த இடத்துல நம்ம இவ்வளோ பெரிய பிஸ்னஸை உண்டாக்க போகிறோம், எந்த இடத்துல ஃபேக்ட்ரியை க்ரியேட் பண்ண போகிறோம், எதுவுமே இல்லாததுனால அவங்க கூடுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலை. இன்வெஸ்டர்ஸை கூப்பிட்டா பேனிக் மோடில் இருக்காங்க. மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாஸ் கன்ஃபியூஷனில் அமெரிக்கா சிக்கிட்டு இருக்கிறதுனால ட்ரேடு வார் இல்லாட்டி அமெரிக்கா அறிவித்த அந்த ட்ரேடு வாரால் பாதித்த நாடுகளை விட அமெரிக்கா கூடுதலாக பாதிப்பில் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. இப்போ தான் சீனா அவங்களுடைய கேமை ப்ளே பண்ணுறாங்க. சீனாவினுடைய எலக்ட்ரானிக் டிவைசஸ், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸுக்கு ஒரு விதம் அவங்க ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்தாலும் சீனா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? எங்களுடைய ரேர் எர்த் எலமெண்ட்ஸை நாங்கள் நிப்பாட்டுறோம். இது எப்போதுமே சீனா சொன்னாலும் இன்றைக்கி கொஞ்சம் சிவியராகவே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவங்களுடைய அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஹையர் பண்ணதுக்கான தேவை. எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஏகப்பட்ட சீனாவிலேருந்து வரக்கூடிய அக்கௌண்ட்ஸ், அவங்களுடைய வீடியோஸ் எப்படி இருக்குன்னா அமெரிக்காவினுடைய டாப் பிராண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. 38,000 அமெரிக்க டாலர் கொடுத்து அமெரிக்க பெண்கள் வாங்கக்கூடிய ஒரு ஹேண்ட்பேக் சீனாவிலேருந்து தான் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத எவிடன்ஸ் வழியாக அவங்க காண்பிக்கிறாங்க. இந்த ஹேண்ட்பேக்கினுடைய விலை நீங்கள் 38,000 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் இதை பிரேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பிரேக் பண்ணுறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கினுடைய ஹேண்டில், அதற்கான லெதர் ஃப்ரான்ஸ்லேருந்து வருது. அதற்கான நூல், அதுதான் நூலினுடைய ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நூல் எங்கேருந்து வருது? இட்டாலியிலேருந்து வருது. இந்த நூலுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அந்த பெரிய பாக்ஸாக இருக்கக்கூடிய லெதர் இந்த இடத்துலேருந்து வருது. அது உள்ளே இருக்கக்கூடிய துணி இந்த இடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலேருந்து வர்ற அந்த ஒட்டுமொத்தமான ப்ராடக்ட் வர்றது, அதனுடைய விலை என்ன, அதை செய்வதற்கு சீனாவில் இருக்கக்கூடிய அந்த கைவினை கலைஞர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு எத்தனை ரூபா சீனா கொடுக்குது, இதே பொருளை நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிற கம்பேரிசன் எல்லாமே அவங்களுடைய டிக்டாக் வீடியோவாக வந்து அதை சோஷியல் மீடியாவில் ஃப்ளட் பண்ணுறாங்க. அதாவது எல்லா இடத்துலையுமே என்ன செய்கிறாங்க? அனுப்பி விடுறாங்க. எய்தர் VPN வச்சோ இல்லாட்டி வேறு அக்கௌண்ட்டை வச்சோ இல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஹையர் பண்ணியோ என்னன்னு தெரியல. பட் இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் வலம் வருது. அமெரிக்கர்கள் பார்க்கக்கூடிய நபர்கள் நம்ம வச்சுருக்கக்கூடிய அதே ஹேண்ட்பேக் $1,500 சீனாவில் உற்பத்தியாகி வெளியில் வரும்போது 38,000 அமெரிக்க டாலர் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. சொல்லப்போனால் ஒரு லோகோ மட்டும்தான் உங்களுடைய நிறுவனம் போடும், உங்களுடைய அமெரிக்கா போடும். அதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்ததாக அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதான விக்கி. நான் இன்றைக்கி ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். டெல்லி மார்க்கெட்டில் நடந்தாலோ மதுரை மார்க்கெட்டில் நடந்தாலோ அதே கண்ணாடியினுடைய டூப்ளிகேட் கிடைக்கும், OEM காப்பி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இந்த OEM காப்பியை தான் நீ எடுத்து வித்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறது ஒருத்தன் ப்ரூஃப்டுன்னு வந்து சொல்லும்போது இதை நம்பணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த பிராண்டை வாங்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கும் போது சீனா நாட்டுக்காரன் சொல்கிறான், நீ ஏன் அமெரிக்காவிலேருந்து வாங்குற, எங்கள் நாட்டிலேருந்து வாங்கு, நேரடியாக வாங்கு, எந்த விதமான ஏஜென்ட்ஸும் இல்லாமல் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா அவங்க எந்த இடத்துல சில விஷயங்களை விட்டு கொடுத்தார்களோ, செமிகண்டக்டர்ஸ் இல்லாட்டி ஐசி, இந்த இடத்த விட்டு கொடுத்தவங்க சீனாவினுடைய அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய சுற்றுலாவை அமெரிக்காவால் முடக்க முடியாது.
அப்படி முடக்கிட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய சுற்றுலாவையும் முடக்கி விடுவார்கள் பல நாடுகள் சேர்ந்து. சீனாவினுடைய சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு இப்போ சீனா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் டாரிஃப் வார். அமெரிக்காவினுடைய பொருட்களை அமெரிக்காவில் வந்து வாங்கினா தானே பிரச்சனை, வாங்க நேராக சீனாவுக்கு டூர் வாங்க, இந்த மாதிரி பொருட்களை வாங்குங்க, உங்களுடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள், அதை உங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டி ஒரு பெரிய ஒரு கண்டெய்னரில் சின்ன சின்ன பொருட்களாக எடுத்து நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வாங்கினாங்கன்னு சொல்லுங்கள். இப்படிங்கிற மெத்தட் எல்லாமே கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு சும்மா தூக்கி வாரி போட்டிருக்கோம். அமெரிக்காவின் பிராண்ட் எல்லாமே இங்கே அடி வாங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு பிராண்டும் அவங்க எப்படிலாம் வீடியோ எடுக்கிறாங்க தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அடிடாஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு சீனாவிலேருந்து எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி அவங்களுடைய குட்ஸை அவங்க கொடுத்து விடுறாங்க அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ரி டீட்டெயில்ஸை சொல்லிடுறாங்க. நான் ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பேன். அந்த 10 வீடியோ பார்க்கும்போதே இந்த நிறுவனத்தினுடைய சோர்ஸ் இங்கே தான் இருக்குது, இந்த நிறுவனத்தினுடைய சோர்ஸ் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இன்னும் அடுத்தபடியாக சீனா என்ன செய்ய வாய்ப்புகள் இருக்குது? வியட்நாம் கூட ஒரு 48 டீல் பண்ணிட்டாங்க. அடுத்தா மலேசியா கூட, சிங்கப்பூர் கூட, இப்படிலாம் சொல்லி அவங்களுடைய டீல் போயிட்டே இருந்துச்சுன்னா ஆசிய நாடுகளை அவங்க ஒருங்கிணைப்பாங்க. மேற்கத்திய நாடுகள் அமெரிக்காவினுடைய டாரிஃப் யுத்தத்தால் பல பிரச்சனைகளில் ஈடுபட்டு இருக்கும்போது, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் உருவாகும் போது ஆசிய நாடுகள் சும்மா கெத்தாக அவங்களுடைய காலரை தூக்கிட்டு நிற்பாங்க. அதில் இந்தியாவும் இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல், இவங்களுடைய கூட்டணி உருவாகும் போது பிரிக்ஸினுடைய வளர்ச்சி, பிரிக்ஸினுடைய தேவையும் அதிகரிக்கும். இதை தான் இப்போ சீனா விரும்புது. ஒருவேளை இதுதான் பிரிக்ஸினுடைய உண்மையான அந்த நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க. இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. இது கூடவே ரஷ்யா மற்றும் உக்ரைனுடைய பிரச்சனையை அமெரிக்கா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான அவுட்புட், ப்ளஸ் ஈரான் அமெரிக்காவினுடைய நியூக்ளியர் டீலுக்கான அவுட்புட், இது எல்லாமே இந்த ட்ரேட் வாரை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட ரொம்ப முக்கியமானது, இப்போ நம்ம பிராண்டெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சீனா பிராண்டெல்லாம் உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இந்த பிராண்டை உடைச்ச பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விசில் ப்ளோவர்ஸோ இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோ, ஆமாம் இந்த பிராண்ட் இங்கேருந்து தான் வருது, நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டாங்கன்னா எகெயின் அது அமெரிக்காவில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் வித்தின் 1 or 2 monthsக்குள்ளே அமெரிக்காவில் மார்ஷியல் லா மாதிரியான புதிய சட்டத்தை விதிப்பதற்கு அமெரிக்கா ட்ரை பண்ணுறாங்களாம். அதாவது அமெரிக்காவை பற்றியோ, அமெரிக்காவினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் பற்றியோ, அமெரிக்காவினுடைய கொள்கை பற்றியோ, அமெரிக்காவினுடைய டாரிஃப் வாரை பற்றியோ நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம், அப்படி வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு அமெரிக்கா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முயற்சி செய்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அப்போது இங்கே ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது இந்த ட்ரேடு வாரில் சீனா வின் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அமெரிக்காவை விட ஒரு படி முன்னாடி நடை போட்டுட்டு இருக்காங்க. சீனாவினுடைய அதிபர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டார். அமெரிக்காவினுடைய அதிபர் அமெரிக்கா தான் எனக்கு பெஸ்ட், நான் அமெரிக்காவில் இருந்துக்கிறேன், அமெரிக்காவினுடைய வேலை அமெரிக்கர்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கூட்டணியை கூட்டமாக மாற்றும் சீனா, கூட்டணியை உடைத்து நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அமெரிக்கா. இதில் குளோபலைசேஷன் இருக்குது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இருக்குது, அதில் பிளேமிங்ஸ் இருக்குது, இப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. அதெல்லாம் என்ன, இப்போ பிராண்டை உடைச்ச மாதிரி அடுத்ததாக சீனா என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பாகம் 10க்காக காத்திருங்கள். இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் முதலே சொன்ன மாதிரி 2 நாட்களுக்கான அந்த ஏஐ ப்ரோக்ராமுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் உங்களுக்கு அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே 7 மணிக்கு இன்ட்ரடக்ஷன் செஷன் அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான நபர்களுக்கு இதை பகிருங்கள். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.